வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்தது. மேலும் கடல் சீற்றத்தின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கடல் நீர் புகுந்து மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர புயலாக மாறி பின்னர் வலுவிழந்து புயலாக மாறி கரையை நோக்கி நகர்ந்தது. நேற்று இரவு 9 மணி முதல் தொடங்கிய காற்றின் தாக்கம் அதிகாலை 3 மணிக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது. இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மேலும் கடல் சீற்றத்தின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. மேலும் இன்று பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், பெரம்பலூர், அரியலூர், கோயம்புத்தூர், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு ஆகிய 20 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் மாண்டஸ் புயல் காரணமாக இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், நீலகிரி, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், சேலம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.